சிங்கப்பூரில் பிரதமர் லாரன்ஸ் வாங் அறிவித்துள்ள புதிய அமைச்சரவையில் 6 தமிழ் வம்சாவளிகள் இடம்பெற்றுள்ளனர். நாட்டின் உள்துறை அமைச்சராக கே சண்முகம் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் அமைச்சராகவும் அவர் பணிபுரிவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சிங்கப்பூர் நாட்டின் வெளியுறவு அமைச்சராக விவியன் பாலகிருஷ்ணன் மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் அலுவலக அமைச்சராக இந்திராணி ராஜாவும் தென்கிழக்கு மாவட்டத்தின் மேயராக தினேஷ் வாசுதாஷும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் மூத்த இணை அமைச்சராக ஜனில் புத்துச்சேரியும் சட்டம் மற்றும் போக்குவரத்து துறையின் மூத்த இணை அமைச்சராக முரளி பிள்ளையும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆப்பிள் ஐபோன் வடிவமைப்பாளர் ஜானி ஐவின் வன்பொருள் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஐஓவை சாம் ஆல்ட்மனின் ஓபன் ஏஐ நிறுவனம் $6.5 பில்லியன் விலை கொடுத்து வாங்கியுள்ளது. ஓபன் ஏஐ நிறுவனத்தின் மென்பொருளான சாட் ஜிபிடி செயற்கை நுண்ணறிவு துறையில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. ஐபோன், ஐமேக், ஐபாட் என ஆப்பிள் நிறுவனத்தின் பல முக்கிய கருவிகளை வடிவமைத்தவரான ஜான் ஐவோடு கைகோர்த்திருப்பதன் மூலம் வன்பொருள் துறையிலும் ஓபன் ஏஐ நுழைந்துள்ளது. இந்த புதிய கூட்டணி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு பொருத்தமான அதிநவீன வன்பொருள் கருவிகளை உருவாக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக மதுரை அரசு மருத்துவமனையில் துயர்நிலை ஆலோசகர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சிகிச்சையில் இருக்கும் மருத்துவர்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு நேரடியாக தகவல் வழங்க இயலாத நிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இதன் மூலம் விபத்து ஏற்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளியின் நிலை மற்றும் சிகிச்சை குறித்த முழுமையான தகவல்களை நோயாளியின் உறவினர்களுக்கு துயர்நிலை ஆலோசகர்கள் வழங்குவார்கள். இந்த திட்டத்தை மதுரை அரசு மருத்துவமனை டீன் அருள் சுந்தரேஷ்குமார் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே டாஸ்மாக் கடைக்கு டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்தனர். கொல்லங்குப்பம் பகுதியில் இருந்த டாஸ்மாக் கடை திருத்தணி அருகே பட்டாபிராமபுரம் ஊராட்சி பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனையடுத்து மதுக்கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் 2 நாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்றது. திருத்தணி டிஎஸ்பி கந்தன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடை முன்பு யாரும் போராட்டத்தில் ஈடுபடாததால் காவல்துறையினர் பின்னர் திரும்பிச் சென்றனர். கோவையில் அதிக லாபம் தருவதாக கூறி முதலீடுகளை பெற்று மோசடி செய்த 5 நிறுவனங்கள் மீது புகார் அளிக்க காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தாய்நாடு நிதி லிமிடெட், எஸ்கேஎம் ட்ரேடர்ஸ், ஆதித்யா கமாடிட்டிஸ், ட்ரீம் மேக்கர்ஸ் குளோபல், ஆனமலை சிட்ஸ் ஆகிய 5 நிறுவனங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் கோவை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அசல் ஆவணங்களோடு புகார் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவிலில் கட்டைக்காலை கட்டிக்கொண்டு 1320 படிக்கட்டுகளிலும் சிறுவர் சிறுமிகள் ஏறி இறங்கியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கணபதிபாளையத்தைச் சேர்ந்த சங்கர் கடந்த 4 ஆண்டுகளாக கட்டைக்கால் கலையை சிறுவர் சிறுமிகளுக்கு கற்றுத்தந்து வருகிறார். இந்த நிலையில் புதுவிதமான சாதனை படைத்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக சென்னிமலை படிக்கட்டுகளில் தான் பயிற்சி அளித்த மாணவர்களோடு கட்டைக்காலை கட்டிக்கொண்டு ஏறி இறங்கியுள்ளார். படித்து முடித்தவோடு பணியில் சேர்பவர்களுக்கு அதிக அளவு ஊதியம் வழங்கும் மெட்ரோ நகரங்களில் மும்பை முதலிடத்தில் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. பெரும்பாலான நிறுவனங்களின் தலைமை அலுவலகம் மெட்ரோ நகரங்களிலேயே இருக்கின்றன. படித்து முடித்த ஃப்ரெஷர்ஸுக்கு மெட்ரோ நகரங்களில் பணி வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த சூழலில் ஃப்ரெஷர்ஸுக்கு மும்பையில் ஆண்டு ஊதியமாக 4,29,000 ரூபாய் வழங்கப்படுவதாக எட்வொர்க் என்ற மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தின் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் 4,05,000 ரூபாய் ஆண்டு வருமானம் வழங்கப்படுவதாகவும் குறைந்தபட்சமாக சென்னையில் 2,65,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் பச்சை கிளிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டது. முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் சிவசங்கர் வெளியிட மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் சிறப்பு அஞ்சல் உரையை பெற்றுக் கொண்டார். இந்தியாவில் காணப்படக்கூடிய 12 வகையான கிளிகளும் வனவிலங்கு சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்ட பறவைகளாகும். எனவே கிளிகளை வாங்குவதும் விற்பதும் வீட்டில் வைத்து வளர்ப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாகும். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிப்பால் நோயாளிகள் அவதியடைந்த நிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு மின் விநியோகம் சீரானது.
சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உள்ள 7 மாடி கட்டிடமான மெடிக்கல் பிளாக்கில் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அங்குள்ள 2 தளங்களில் இருந்து 70க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அவதியடைந்தனர். அருகில் கட்டுமான பணி நடைபெறும் போது மின்சார வயர் துண்டிக்கப்பட்டதால் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பழுது ஏற்பட்ட மின் வயர்கள் சரி செய்யப்பட்டு சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு மின் விநியோகம் சீரானது. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ ஒயர் கட் ஆகிருக்கு. ஸோ அது இப்போ ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால ஐசியூஓ வேறு எதுவும் இல்லை. அதனால ஆமாம், இல்லை சாதாரண நோயாளிகளில் எல்லா நோயாளிகளும் முக்கியமானவர்கள். ஸோ அதில் அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்து இப்போ இது பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ யாருக்கும் அது இல்லை. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை தொடங்கப்படவில்லை என்று கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் கல்வி உரிமை சட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. அப்போது மத்திய அரசு ஏன் நிதியை ஒதுக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு மத்திய அரசு தரப்பில் சில காரணங்களால் தமிழகத்திற்கு நிதி வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டது. என்ன காரணத்திற்காக நிதி ஒதுக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது தமிழக அரசு தரப்பில் மத்தியில் ஆளும் கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு MP கூட இல்லை என்பதால் நிதி ஒதுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்காக தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். ராஜஸ்தான் காங்கிரஸில் மூத்த தலைவர்கள் அசோக் கெலாட், சச்சின் பைலட் இடையே மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி நினைவு நாளில் சச்சின் பைலட் 2020இல் மானேசரில் முகாமிட்டு பாஜகவுடன் கைகோர்த்து செயல்பட்டார் என்ற பழைய குற்றச்சாட்டை அசோக் கெலாட் எழுப்பினார். இது பைலட் மீது கெலாட்டின் நம்பிக்கையின்மையையும் பழைய நெருக்கடி இன்னும் தீரவில்லை என்பதையுமே காட்டுகிறது. ராஜஸ்தான் காங்கிரசின் எதிர்கால தலைமை யாருடைய கையில் செல்லும் என்பதில் இருவருக்கும் இடையே போட்டி நிலவுகிறது. பைலட் தன்னை மீண்டும் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவராக காண்பிக்க முயற்சி செய்து வரும் நிலையில் கெலாட் அதை முற்றாக தடுக்க முயற்சிப்பது அம்மாநில காங்கிரஸில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பங்கேற்றார். சேவக பெருமாள் கோவிலில் தரிசனம் செய்த அவர் வேலுநாச்சியார் திருவுருவ படம் மற்றும் கோசாலையை திறந்து வைத்தார். விவசாய கண்காட்சி, ஜல்லிக்கட்டு காளைகள், ரேக்லா வண்டிகளின் அணிவகுப்பு ஆகியவற்றையும் ஆளுநர் கண்டு ரசித்தார். வக்ஃபு சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்குவது தொடர்பான விவாதத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவை ஒத்திவைத்தது. 3வது நாளாக நடந்த விசாரணையின் போது புதிய வக்ஃபு சட்டத்தை பொறுத்தவரை எந்த அரசமைப்பு மீறலும் இல்லை என்றும் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. தொடர்ந்து வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு ஆதரவான மனுதாரர்கள் தரப்பில் வக்ஃப் பை யூசர் என்பது இஸ்லாம் மதத்தின் ஒரு அத்தியாவசியமான அங்கம் கிடையாது என்று வாதிடப்பட்டது. வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிரான மனுதாரர்கள் சார்பில் வாதிடும்போது வக்ஃபு என்பது ஈகையின் ஒரு பகுதி என்றும் மேலாண்மை என்ற பெயரில் கடும் கட்டுப்பாடுகளை விதிப்பது மத வழிபாட்டு உரிமைகளில் தலையிடுவதாகவும் எனவும் குறிப்பிட்டது. இதற்கு தலைமை நீதிபதி இப்போது கூறப்படுவது போல சொர்க்கம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் அனைவரும் சொர்க்கம் செல்ல விரும்புகிறோம் என்று கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வக்ஃபு வழக்கில் இடைக்கால தடையை நீக்குவது தொடர்பான விவகாரத்தில் உத்தரவை ஒத்திவைத்தனர். நீட் முதுநிலை மாணவர் சேர்க்கையில் புறவாசல் வழியாக கல்லூரிகளை தேர்வு செய்யும் முறை உள்ளிட்ட தவறுகளை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது. நீட் முதுநிலை மாணவர் சேர்க்கை முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் JP பர்திவாலா, மகாதேவன் அடங்கிய அமர்வு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் தேசிய அளவில் கலந்தாய்வு அட்டவணை வெளியிட வேண்டும்,
தேசிய மற்றும் மாநில சுற்றுகள் குறித்து நவீன தொழில்நுட்ப உதவியுடன் கலந்தாய்வு அட்டவணை தயாரித்து வெளியிட வேண்டும். தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் கலந்தாய்வு கட்டணம், கல்வி கட்டணம், மாணவர் விடுதி கட்டணம், வைப்பு தொகை உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் வெளிப்படையாக வெளியிட வேண்டும். தேசிய அளவில் ஒருமைப்படுத்தப்பட்ட கட்டண ஒழுங்குமுறை கட்டமைப்பை தேசிய மருத்துவ ஆணையம் நிறுவ வேண்டும். இரண்டாவது சுற்று கலந்தாய்வு முடிந்த பிறகு அடுத்த கலந்தாய்வை தொடங்காமல் மாணவர்கள் வேறு கல்லூரிகளுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். நுழைவுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை வெளிப்படை தன்மையுடன் வெளியிட வேண்டும். தவறிழைக்கும் கல்லூரிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தொடர்ந்து தவறு செய்யும் கல்லூரிகளை கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும். காலி இடங்களை நிறுத்தி வைப்பது மற்றும் தவறான பிரதிநிதித்துவத்தை தடுக்க ஆதார் அடிப்படையிலான இருக்கை கண்காணிப்பை செயல்படுத்த வேண்டும். முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான கலந்தாய்வு நடைமுறையை பின்பற்ற வேண்டும். கலந்தாய்வை மேற்பார்வையிட 3ஆம் தரப்பு தணிக்கை முறை ஏற்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் கூறியுள்ளது. தமிழில் சொற்பொழிவே ஆற்றுவேன், ஆங்கிலத்தில் தான் கொஞ்சம் தடுமாற்றம் என்பவரா நீங்கள்? உங்கள் பிரச்சனையை தீர்க்க புதிதாய் வந்திருக்கிறது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. தமிழில் பேசினால் ஆங்கிலத்தில் கேட்கும் வகையில் கூகுள் மீட்டில் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கூகுள் மீட்டில் எதிரில் இணைபவர்கள் மொழியை தேர்வு செய்தால் மட்டும் போதும். உதாரணத்திற்கு, நாம் தமிழில் பேசுவது நம் குரலிலேயே அவர்களுக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டுவிடும். இந்த ரியல் டைம் ஸ்பீச் டிரான்ஸ்லேஷனை டீப் மைண்ட் AI உதவியுடன் கூகுள் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் அலுவலக மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் ஊழியர்கள் தங்களின் ஐடியாக்களை எந்தவித சிரமமுமின்றி எந்த மொழியிலும் பேச முடியும்.